நம்ம சம்பாதிக்கிறதே மெயினாக சாப்பிட்றதுக்கு தான். வீட்லேயோ கடையிலையோ கையேந்தி பவன்லையோ நம்ம எங்கே சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி அங்கே உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா யூஸ்வலாக நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட இருதயம் ஒரு 10 to 60% கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப தான் நம்மளோட டைஜஷன் நல்லா நடக்கும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் நம்ம உடம்புல ஒட்டும். நின்றுட்டு சாப்பிடும்போது என்ன பிரச்சனைனா, கிராவிட்டினால கால்களுக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கும் ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால இன்க்ரீஸ் ஸ்ட்ரெயின் டு தி ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்காக நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லாமா? கண்டிப்பாக. உட்காந்து சாப்பிட்டா ஓரளவு இந்த எஃபெக்டை குறைக்க முடியும். ஆனால் நம்ம முன்னோர்கள் முன்னாடி சுகாசனம், அதாவது பாதி பத்மாசனம் சொல்லுவோம், ஒன்றும் இல்லைங்க, சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த ரத்த ஓட்டம் என்பது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டைஜஷன் நோக்கி முழுமையாக தள்ளப்படும். கால்களுக்கு அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் கிராவிட்டினால அதிகமாக போகாமல் இருக்கும். உங்களோட அப்டோமினல் மஸ்குலேச்சர் ஆக்டிவேட் ஆகும், டைஜஷன் நல்லா நடக்கும், டைஜஸ்டிவ் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக சாப்பிடுவீங்க, ஓவர் ஈட் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடணுங்கிறது நீங்களே சூஸ் பண்ணுங்கள்.